இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சத்யவங்சா தொகுதி மக்கள் பெற்று வரும் சேவைகளும் அரசாங்க உதவிகளும் தங்கு தடையின்றி தொடரும். அமைச்சர் ஹனாயோ உறுதி. சத்யவங்சா நாடாளுமன்ற தொகுதி காலியாக இருப்பினும் அப்பகுதி மக்கள் பெற்று வரும் சேவைகள் மற்றும் அரசாங்க உதவிகளானது எந்தவித பாதிப்பும் இன்றி தொடரும் என கூட்டரசு பிரதேசங்களுக்கான பிரதமர் துறையின் அமைச்சர் ஹனாயோ உறுதியளித்துள்ளார். அதேவேளையில் நேற்று அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை அடுத்து அவரது சேவைக்கு ஹனாயோ தமது நன்றியையும் தெரிவித்துள்ளார். அவர் தனது பதவி காலத்தில் கோலாலம்பூர் குடியிருப்பாளர்களின் நலனுக்காக செய்த பங்களிப்புகள் பாராட்டத்தக்கவை என்றும் ஹனாயோ குறிப்பிட்டுள்ளார். Pengumuman Yang Berhormat Nik Nazmi selaku ahli parlimen Setiawangsa semalam di mana beliau mengumumkan pengosongan kerusi beliau sebagai ahli parlimen. Saya ucapkan terima kasih kepada beliau atas khidmat perkhidmatan beliau selama ini kepada warga Kuala Lumpur. மேலும் கோலாலம்பூர் மாநகராட்சி மேயர் டத்தோசரி மைமுனா முகமது ஷரீஃபிடம் சத்யவங்சா பகுதியில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தாம் கேட்டுக்கொண்டதாகவும் ஹனாயோ குறிப்பிட்டுள்ளார். இதில் கூடுதல் பணியாளர்களை நியமித்து உள்ளூர் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு வழங்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஹனாயோ இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சத்யவங்சா பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகத்தின் செயல்பாட்டு நேரங்களில் நேரடியாக சென்று தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலம் உதவிகளை தொடர்ந்து பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சத்யவங்சா பகுதியில் உள்ள இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியான புக்கிட் டிண்டேங்கின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து பங்குதாரர்களுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் ஹனாயோ உறுதியளித்துள்ளார். Saya juga telah meminta Datuk Bandar Kuala Lumpur untuk membantu memperkukuhkan peranan pejabat DBKL Cawangan Setiawangsa untuk menangani isu-isu tempatan serta memastikan aduan dan keperluan penduduk terus diberikan perhatian yang sewajarnya, termasuk penambahan tenaga kerja bagi mempercepatkan tindakan di lapangan sepanjang tempoh ini. Penduduk boleh terus menghubungi pejabat DBKL Cawangan Setiawangsa dan details itu kita telah berikan melalui kenyataan media pada hari ini, dan saya juga akan bekerjasama dengan semua pihak bagi meneruskan usaha melindungi dan memelihara Bukit Dinding yang terletak di kawasan Parlimen Setiawangsa supaya kekal sebagai paru-paru hijau Kuala Lumpur untuk manfaat penduduk setempat. Jadi penduduk setempat jangan risau, walaupun sekarang ini tak ada ahli parlimen, tapi Jabatan Wilayah Persekutuan kita akan terus menjaga pengundi dan penduduk di situ. Apa-apa dasar yang kita lakukan, kita pastikan data kawasan Parlimen Setiawangsa itu tidak. இந்நிலையில் இந்த நடவடிக்கையின் மூலம் இந்த பகுதியின் வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இரண்டும் சமநிலையுடன் முன்னெடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தேசிய வங்கியான பேங்க் நகாரா அறிமுகப்படுத்தியுள்ள 5 பில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான SME நிலைப்படுத்தல் நிவாரண வசதியான SME SRF நிதியுதவியை பெற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களான MSME நிறுவனங்கள் மே 15 முதல் இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி பெறும் MSME நிறுவனங்கள் ஆண்டுக்கு அதிகபட்சமாக 3.7 விழுக்காடு வட்டி அல்லது லாப விகிதத்தில் 7,50,000 ரிங்கிட் வரை நிதியுதவி பெற முடியும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சரான ஸ்டீவன் சிம் அறிவித்துள்ளார். மேலும் இந்த நிதி உதவி திட்டமானது தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் கீழ் செயல்படும் பேங்க் ரயாட் மற்றும் SME பேங்க் உள்ளிட்ட 18 நிதி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் MSME நிறுவனங்கள் இந்த நிதியுதவியை பெற அறிவிக்கப்பட்டுள்ள கால வரையறைக்குள்ளோ அல்லது 5 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு முழுமையாக பயன்படுத்தப்படும் வரையோ விண்ணப்பிக்கலாம் என்பதையும் ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய பொருளாதார நிச்சயமற்ற சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு விரைவாக நிதியுதவி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு நிதி நிறுவனங்களையும் ஸ்டீவன் சிம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நிதி நிறுவனங்களானது நிதியுதவிக்கு விண்ணப்பிக்கும் MSME நிறுவனங்களை வாடிக்கையாளர்களாக மட்டும் கருதாமல் வளர்ச்சிக்கு உதவும் கூட்டாளியாக கருதி உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பேங்க் நகாராவின் இந்த புதிய 5 பில்லியன் ரிங்கிட்
நிதியுடன் SGPP எனப்படும் மலேசிய கடன் உத்தரவாத கூட்டுறவு கழகம் வழங்கும் கூடுதல் 5 பில்லியன் ரிங்கிட் நிதியும் இணைந்ததால் இவ்வாண்டிற்கான MSME துறையின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. இந்த நிதியானது 2026 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட 50 பில்லியன் நிதியுடன் ஒப்பிடுகையில் அதிகமாகும். மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த 4 மாதங்களுக்குள் நடத்தப்படக்கூடும் என அம்மாநில பரிசான் நேஷனல் தலைவர் அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்துள்ளார். மலாக்கா மாநில முதலமைச்சருமான அவர் மாநில சட்டமன்றத்தின் காலம் வரும் டிசம்பரில் நிறைவடைவதால் அதற்கு மிக அருகில் தேர்தலை நடத்துவது பொருத்தமானதாக இருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ரமலான் மற்றும் ஹரிராயா ஐடில் ஃபிட்ரி கொண்டாட்டங்கள் வருவதால் தேர்தல் பிரச்சார காலம் அதனுடன் மோதும் சூழல் ஏற்படலாம் என்றும் அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த 120 நாட்களுக்குள் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்ற காலத்தை கண்டறிய முயற்சிப்போம் என்று நேற்று இரவு தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில தேர்தலில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் பரிசான் கூட்டணி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. சிலாங்கூர் மாநிலத்தை அடுத்து நாட்டில் அதிக HIV பாதிப்பு பதிவாகும் மாநிலமாக சபா இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 400 புதிய HIV தொற்று சம்பவங்கள் அங்கு பதிவாகி வருவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று மலேசிய எய்ட்ஸ் அறக்கட்டளையான MAF ஏற்பாடு செய்திருந்த ரெட் ரிபன் கொத்தகினபாலு ஹைட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை சுகாதார அமைச்சர் டத்தோ ஹனீஃபா ஹஜார் தை HIV குறித்து பொதுமக்களிடம் அதிக விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் என வலியுறுத்தினார். அங்குள்ள தங்கும் விடுதி ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் 4 லட்சம் ரிங்கிட் நிதி திரட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபா முதலமைச்சர் டத்தோசரி ஹஜிஜி நூர் சபா மாநில சுகாதார அணுகல் திட்டமான ஷேப் மூலம் குறைந்த வருமானம் கொண்டோர் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வாழும் HIV எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை, பராமரிப்பு, போக்குவரத்து உதவி மற்றும் அத்தியாவசிய தேவைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் மலேசிய எய்ட்ஸ் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் அடிபா கமருல் ஜமான் கூறுகையில் ஆரம்பத்திலேயே HIV தொற்றை கண்டறிந்து உடனடியாக சிகிச்சை அளிப்பதே எய்ட்ஸை ஒழிக்கும் முக்கிய வழி என்றும் தெரிவித்தார். அதேவேளையில் HIV தொற்று அபாயம் உள்ளானவர்களுக்கு முன்கூட்டியே தடுப்பு மருந்துகளும் வழங்கப்படுகின்றன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் ஹரிராயா ஐடிலாடா பண்டிகையானது வரும் மே 27ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படும் என நேற்று இரவு நடைபெற்ற ஆட்சியாளர் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 ஜுல்ஹிஜா 1447 ஹிஜ்ரியானது இன்று மே 18ஆம் தேதி தொடங்குவதாக அம்மாநாட்டின் இடைக்கால உதவி செயலாளர் FND ஜலாலுடீன் தேசிய ஒலிபரப்பு சேவை நிறுவனமான RTM மூலம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். மலேசியாவில் ஹரிராயா ஹஜி என்றழைக்கப்படும் ஐடிலாடா பண்டிகையானது பொதுவாக தொழுகை, ஈகை மற்றும் கால்நடைகள் பலியிடும் வழிபாட்டு நிகழ்வுகளுடன் கொண்டாடப்படுகின்றது. அண்டை நாடுகளான இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூரில் வாழும் முஸ்லிம்கள் ஹரிராயா ஐடிலாடா பண்டிகையை வரும் மே 27ஆம் தேதி கொண்டாட உள்ளனர். அதேவேளையில் தாய்லாந்தில் வாழும் முஸ்லிம்கள் இந்த பண்டிகையை ஒரு நாள் தாமதமாக, அதாவது மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. கெடா மாநிலம் அலோஸ்தார் ஜலன் தித்திகாஜா அருகே உள்ள உணவகம் ஒன்றின் முன்பு நேற்று இரவு நிகழ்ந்த கத்திக்குத்து சம்பவத்தில் பெண் ஒருவர் கழுத்தில் பலத்த காயமடைந்தார். 35 வயதான அப்பெண் தனது மஸ்டா காரில் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த போது அவர் அருகில் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த 32 வயதுடைய சந்தேக நபர் அவரது கழுத்தின் வலது பக்கத்தில் கத்தியால் குத்தியதாக நம்பப்படுகின்றது. இத்தாக்குதலுக்கு பிறகு அந்த சந்தேக நபர் தப்பி சென்றதாகவும் அவரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கொத்தாசத்தார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷேட் பஸ்ரி ஷேட் அலி தெரிவித்துள்ளார். காயமடைந்த பெண் அலோஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன.
ரவாங் பத்து அரங் சாலையில் நேற்று கூட்டத்தினரிடையே ஏற்பட்ட கைகலப்பு சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அச்சம்பவத்தின் வீடியோ ஒன்று நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட போலீஸ் தலைமையகம் இன்று புகார் பதிவு செய்ததாகவும் கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் அரிஃபின் நசீர் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவமானது ரவாங் பத்து அரங் சாலையில் ரவாங் டோல் பிளாசாவுக்கு செல்லும் வழியில் வடக்கு தெற்கு விரைவு சாலைக்கு செல்லும் இணைப்பிற்கு முன்பாக நடந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவமானது பொது இடத்தில் கலவரம் ஏற்படுத்தியதாக விசாரணை செய்யப்படுகின்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டுமோ விதிக்கப்படலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.